அனைவருக்கும் வணக்கம். பிராமண வாழ்க்கை என்பது தினமும் 24 மணி நேரமும் பிராமணனாக வாழ்வது. இன்றைய கல்வி முறை போன்றது அல்ல. பூணூல் போட்டதிலிருந்து, அதாவது 11, 12 வயதிலேயே காலை எழும்பியதில் இருந்து விடியும் வரை வாழும் வாழ்க்கை இது. ஆகம விதிகளை எல்லாம் பின்பற்றி வந்த பரம்பரை அது. இன்றைய பிராமணர்களின் நிலை அந்நிய சதியால் உருவானது. நீங்கள் பார்த்த இப்படியான பிராமணர்களை உருவாக்கியதே இவர்கள்தான். உண்மையான பிராமணர்கள் இன்றும் உள்ளனர். ஆனால் ஒன்றில் வறுமை நிலையில் அல்லது வேறு நிலைகளில் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களை மீட்டெடுப்பதே இன்றைய நமது கடமை. இந்த அறநிலைத்துறை உருவானதே இந்த அழிவுகளின் ஆரம்பம். எனது ஊரில் 2 கோவில்களில் 1990களில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு சிவன் கோவிலில் எனது தந்தை பங்குனி உத்திர பூஜையை பொறுப்பேற்று செய்து வந்தவர். அவர் இறந்த பின்னால் அதை அம்மாவுடன் நாம் தொடர்ந்து செய்து வந்தோம். அன்றைய தினம் முக்கிய தினமான போதும் அக்கோயிலில் எம்மையும் வயதான பூசாரியையும் தவிர யாரையும் நாம் காண்பது அரிது. 1990களில் ஒரு முறை பூஜைக்கு ஓரிரு தினம் முன்பு வழமை போல் ஐயாவிடம் தேவையானவற்றை கேட்டு பணமும் கொடுத்து விட்டு வரப்போன போது இருந்தவர் புதிய பூசாரி. அவர் சொன்னார், உத்திர பூஜையை வேறொரு ஊர் பெரியவர் எடுத்து விட்டார், உங்களுக்கு செய்ய முடியாது என்று. அவரிடம் போய் எப்படி நிரூபிப்பது? இவ்வளவு நாளாக நாம் தான் செய்து வந்தோம் என்று நான் திரும்பிவிட்டேன். அதே நேரம் அறநிலையத்துறை அக்கோயிலை பொறுப்படுத்தி விட்டது நமக்கு தெரியாது. அதன் பின்னர் மற்றைய ஒரு கோவிலில் வழமை போல கும்பிட போனால் அங்கும் அன்று புதிய ஒருவர் பூஜாரியாக நின்றார். ஊரில் என்ன நடக்கிறது என்றே புரியாத நிலையில் நான் நின்றேன். வழமையாக முன்னைய பூசாரிக்கு 1 ரூபாய் கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார். அன்றும் 1 ரூபாயை நான் நீட்டினேன். புதிய பூஜாரியோ இப்போது அர்ச்சனைக்கு டிக்கெட் எடுத்துத்தான் செய்ய வேண்டும் என்றார். நான் அதிக பணம் கொண்டு செல்லவில்லை. வீட்டில் இருந்து கோவிலுக்கென்றே சைக்கிளை எடுத்து கொண்டு வந்ததால் அன்று அர்ச்சனை செய்யாமல் திரும்ப வேண்டி வந்தது. அக்கோயில் நிர்வாகத்தை அதுவரை கண்காணித்து வந்தவர்களை தெரியும் என்பதால் அவர்கள் மூலமாகவே அறிந்தேன் அறநிலையத்துறையின் பொறுப்பில் கோவில் சென்று விட்டது என்பதை. அறநிலையத்துறை நுழைந்து பூசாரிகளை தாமாகவே மாற்றி நடைமுறைகளையும் மாற்றிவிட்டனர். இந்த 2 கோவிலினதும் பழைய அர்ச்சகர்கள் வசதியானவர்கள் அல்ல. அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது கூட தெரியவில்லை. இந்த 2 சிறு கோவில் நிலையை இப்படி ஆனதென்றால் ஏனைய பணம் குவியும் கோவில் நிலைகளை எண்ணி பாருங்கள். நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. நாம் கிணற்று தவளைகளாக அவர்களின் ஏனைய விருப்பங்களையும் நாமவே நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கோவில்கள் ஒரு ஊரின் ஆணிவேர். ஆணிவேரின்றி நமது பாரம்பரியம், சம்பிரதாயம், சாஸ்திரம் எல்லாம் அழிந்துவிடும். அதனால்தான் ஔவையார் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறினார். இவர்கள் கோவில் விஷயங்களில் ரகசியமாக இப்படி தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி ஒவ்வொன்றாக மாற்றி அமைக்க முற்படுகின்றனர். நீங்கள் உண்மையான இந்துவாக இருப்பின் தயவு செய்து ஆராய்ந்து அறியுங்கள். இன்றைய தமிழரின் பெரியாரிச பகுத்தறிவை விடுத்து சுயமாக சிந்தியுங்கள். தேடி அறிந்து தெளியுங்கள். நமக்கு நாமே குழி தோண்டி புதைத்து கொள்ள வேண்டாம். பல பிரபல பாரம்பரிய கோவில்களில் ஒரு குடும்பத்தினரே வழி வழியாக பூஜை செய்வர். நீண்ட காலமாக உள்ள கோவில்களிலும் இதுவே நிலை. எனக்கு தெரிந்து அறநிலையத்துறை ஆரம்பித்ததே கோவில் வருமானங்களை நிர்வகிக்கிறோம் என்கிற பெயரில் கோவில் வருமானங்கள் சொத்துக்களை கொள்ளை அடிக்கவே. இந்த அறநிலையத்துறை தவறான அரசு அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு புதிதாக உருவாகி அதிகாரத்தை வைத்து கோவில்களின் அதிகாரத்தில் அத்துமீறி நுழைந்த ஒன்று. அவர்கள் வந்த பின்னர் பிரபல கோவில்களில் பாரம்பரியமாக பூசை செய்பவர்கள் எல்லாம் இவர்களின் அறிவுரையின் பெயரிலேயே கோவில் விஷயங்கள், பூசை முறைகள், அவற்றுக்கான கால அளவுகள் போன்றவற்றை செய்வது வழமையான பாரம்பரியத்தை எப்படி அவர்கள் இந்த பூசை நிகழ்வுகளை முறைப்படி செய்தனரோ அப்படி இப்போது பல கோவில்களிலும் முறையாக நடப்பதில்லை. கோவில் வருமானத்தை பயன்படுத்துதல், கோவில் சொத்தை நிர்வகித்தல் எல்லாம் இன்று அறநிலையத்துறை அதிகாரிகளின் ஆணையின் பேரிலேயே அதிகாரிகளாலேயே அதிக அளவு நடக்கிறது. இது வந்த பின்னர் தான் சாமி தரிசனத்தை அருகில் நின்று பார்ப்பதற்கெல்லாம் பணம் வசூலிப்பது என்ற முறைகள் இந்த அதிகாரிகளால் கொண்டு வரப்பட்டு கோவில் வருமானம் அதிகரிக்கப்பட்டது. கணக்கு வழக்கு பார்ப்பது எல்லாம் இந்த அறநிலையத்துறையே. பூசாரிகளுக்கு ஒரு குறித்த வருமானத்தை மட்டுமே அவர்களே நிர்ணயித்து கொடுப்பது.
இந்த விஷயங்களை அண்மையில் அறநிலைத்துறை அதிகாரிகளால் கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்ட திருப்பதி தலைமை அர்ச்சகர் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கொடுத்திருந்தார். ஆனால் அதில் சரியான இடங்களில் வெட்டி ஒட்டி அவர் பிராமணர் அட்டூழியம் செய்வதாக தாமே சொல்வதாக பலரும் இதை எடிட் செய்யப்பட்ட பேட்டியையே வலைத்தளங்களில் உலவவிட்டனர். அதனையே பலரும் உண்மை என்று நம்பினர். ஆனால் ஒரு சிலர் அந்த ஒரிஜினல் வீடியோவை கண்டுபிடித்து பரப்பினர். இருப்பினும் கள்ளு விற்கப்படும் அளவுக்கு பால் விற்பனையாவதில்லை தானே. பிரபல கோவில்களின் நிலையே இவ்வாறு. ஆனால் அவ்வளவு பிரபலமற்ற கோவில்களில் நான் முன்னர் சொன்னது போல இந்த பூசாரிகளை அடாவடியாக நிறுத்தி தமது பணத்துக்கு தலையாட்டும் புது பூசாரிகளை கொண்டு வந்து நியமித்து புதிதாக கட்டண அறிக்கைகளும் போட்டு அவர்களே கோவில்களை நடத்துகின்றனர். இது நாம் படங்களில் பார்க்கும் தாதாக்கள் வகை. உண்மையில் பிராமணர்கள் சாத்விகமானவர்கள். தமக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதில்லை. அக்காலத்தில் அரசர்கள் பிராமணர்களை நன்கு கவனித்துக் கொண்டனர். அதனால் கோவில்கள் ஒழுங்காக இயங்கின. ஊர்கள் ஒன்றாக இருந்தன. நாடு நன்றாக இருந்தது. கோவில்கள் ஆகம முறைப்படி பராமரிக்கப்பட்டாலேயே அவை நல்ல தீர்வுகளை ஊருக்கு தரும். அப்போதுதான் அக்கோயில்களால் நன்மை. அவை இவ்வதிகாரிகளால் முறைகேடாக நடத்தப்படும் போது கோவில்கள் ஆகம கோவில்களாக இல்லாமல் வெறுமே கட்டடங்களாகவும் கற்சிலைகளை கொண்டதாகவும் மட்டுமே இருக்கும். கடவுள் அங்கே இருக்க மாட்டார். ஆனால் இன்றோ அரசு அதிகாரிகள் எல்லோரும் பண்ணும் அட்டூழியங்கள் எல்லாம் பிராமணர்கள் தலைகளில் தான் விழுகிறது. பிராமணர்கள் தமது வாழ்நாளில் இறைவனுக்கு சேவை செய்து தமது வாழ்வை வாழ்வது என்று சங்கல்பம் செய்தே தமது பிராமண வாழ்வை சிறு வயது முதல் ஆரம்பிப்பர். சாதாரண மக்கள் வாழ்வு போன்றதல்ல நிஜ பிராமணர் வாழ்வு. ஆங்கிலேயர் செய்த சூழ்ச்சியால் பிராமணர்கள் பலரும் குல வழக்கை விட்டு இன்று தமது பிராமண நிலையை கடந்தே வாழ்கின்றனர். தெய்வ சேவை இல்லாதவர் யாரையுமே உண்மையில் பிராமணராக கொள்ளலாகாது. ஆங்கிலேயர் பிராமணர்களை தம் நெறியில் இருந்து பிறப்பிப்பதற்காகவே அவர்களை குலத்தொழிலை நசிய வைத்து வாழ்வாதாரத்தை குலைத்து வறுமைக்கு தள்ளி நீண்ட காலம் வாடவிட்ட பின்னர் நீங்கள் உயர் சாதி, உங்களுக்கு உயர் பதவிகள் சலுகைகள் தரப்பட வேண்டும் என்று கூறி கஷ்டத்தில் இருந்த பிராமணர்களை எல்லாம் அரச பதவிகளிலும் வேறு கல்வி விளையாட்டு என்று எல்லாவற்றிலும் ஈடுபட வைத்து விட்டனர். அவர்கள் யாருமே அன்றைய பிராமணர் என்கிற வர்ணத்திற்குள் வர தகுதி இல்லாதவர்களே. இதுவே உண்மை. இப்படி ஆங்கிலேயர் செய்த சூழ்ச்சி பல பிராமணர்களை தமது வழக்கத்திற்கு மாறாக நடக்க வைத்து பாரம்பரியங்களை மறக்க வைத்தது மட்டுமல்ல, இப்படி சலுகைகளை அனுபவிக்க வைத்து ஏனையோரால் தூற்றப்பட வைத்து விட்டது. இந்த சாபம் எல்லாம் ஆங்கிலேயரையே சாரும். ஆங்கிலேயருக்கு தெரியும் இந்தியாவில் மதமும் கோவில்களும் அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கும் பிராமணரும் தான் இந்திய கலாச்சாரத்தை நிலை நிறுத்தி கொண்டிருப்பது என்று. அதனால்தான் அவற்றை இங்கே குலைத்துவிட்டு அவற்றுக்கு காரணமான சமஸ்கிருதத்தை ஓலைச்சுவடிகளை திருடி சென்று தமது நாடுகளில் ஆங்கில பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு சமஸ்கிருதத்தை கற்பிப்பது மட்டுமல்லாமல் சுவடிகளை ஆராய்ந்து அவற்றின் பயனை தாம் உரிமையாக்கி கொள்ள முனைகின்றனர். தமிழை நம் மக்களிடையே சிறந்த மொழி, ஆதி மொழி என்று சொன்னவர்கள் தமிழை தமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முனையவில்லை. மாறாக சமஸ்கிருதத்தையே கற்றுக் கொடுக்க முனைகிறார்கள். அதிலிருந்தே நமக்கு உண்மை புரிய வேண்டும். பிராமணர்கள் அமைதியாகவே எல்லாவற்றையும் செய்வார்கள். விளம்பர விரும்பிகள் அல்ல. விளம்பரம் செய்வதும் தவறு. அவர்கள் நாம் விரதங்கள் பிடிப்பது போல் பல வித கட்டுப்பாடுகளோடு வாழ்பவர்கள். சாத்விக குணத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவே இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம். அவர்கள் பூண்டு, வெங்காயம் இவ்வாறு பல சைவ உணவுகளை கூட உணவில் சேர்த்துக் கொள்வதில்லை. நித்தமும் செய்ய வேண்டிய சடங்குகள் அவர்களுக்கு நிறைய. நம் கையை வைத்து நம் கண்ணையே குத்த வைத்து விட்டார்கள் இந்த நாசகார வேற்று மதத்தவரும் போலி தமிழ் பற்றாளர்களும். இந்துக்களே, முட்டாள்களாக இருக்காதீர்கள். இந்து மத உணர்வு மட்டுமே போதாது, பிராமணனாகவே வாழ தெரிய வேண்டும். அது எல்லோராலும் முடியாது. காரணம், ஒரு வீட்டில் ஒருவர் மட்டும் இவற்றை கற்றுத் தேர்ந்து கைக்கொள்வது என்பது இயலாத காரியம். குடும்பமே பிராமண வாழ்வு பற்றி தெரிந்திருப்பின் மட்டுமே ஒருவர் பிராமணராக வாழ முடியும். எப்படி ஒரு துறவி ஒரு குடும்பத்தில் வாழ முடியாதோ அதுபோல்தான் இதுவும். துறவி என்றாலே குடும்ப வாழ்வு சரிவராது. அதனால்தான் உண்மையான துறவை தேடுபவர்கள் குடும்பத்தை விட்டு போகிறார்கள். குடும்பத்துடன் இருக்கும் வரை துறவு வாழ்வு இலகுவல்ல. ராமகிருஷ்ணன் மட்டுமே அப்படி இருந்தார் என்றாலும் அவருக்கும் அவரது மனைவியும் அப்படி மாறியதால் அவர்கள் இருவருக்கும் துறவரம் கைகூடியது.
அதுபோல்தான் பிராமணத்துவமும். முழு குடும்பமே பிராமணர்களாக இருப்பின் மட்டுமே ஒருவரால் பிராமண வாழ்வை முழுமையாக கடைபிடிக்க முடியும். மேலும் இன்று பலரும் பசுத்தோல் போர்த்திய இந்துக்களாகவே உள்ளனர். பார்வைக்கு மட்டுமே இவர்கள் இந்துக்கள், உள்ளே அப்போர்வையை வைத்து இந்துத்துவத்தை நாரடிக்கவே முனைகிறார்கள். நன்றி.